அரியலூர் மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மணிமண்டபத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்து கட்சி கொடியை ஏற்றி காடுவெட்டி குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் பாமக அங்கம் வகிக்கும் என தெரிவித்தார். சமீபத்தில் திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாடு நடத்தினோம். அதில் லட்சம் கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது காவல்துறையினர் உணவகங்கள், தேநீர் விடுதி உள்ளிட்டவைகளை மூட அறிவுறுத்தினர். இதேபோல் நேற்று கும்பகோணத்தில் சமய நல்லிணக்க மாநாடு நடத்தினோம். இதேபோல் கும்பகோணம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்கள், தேநீர் விடுதிகளை மூட காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காவல்துறையினரை வைத்து தமிழக அரசு மாநாடு வெற்றி பெறக்கூடாது என இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது வேறு, ஆனால் எங்களால் எந்த சட்டம் ஒழுங்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதுபோன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடக்கூடாது. காவல்துறையினர் கஞ்சா, போதைப்பொருள், கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாதத்தில் 15 பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இதுபோன்ற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை. பாலியல் சம்பவங்களை நடைபெறுவதற்கு மதுவும் கஞ்சாவும் தான் காரணம் எனவும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தினம்தோறும் தொலைக்காட்சியில் தமிழக முதல்வர் போதைக்கு அடிமையாகாதீர்கள் என தெரிவித்தால் மட்டும் போதாது. காவல்துறையினரை வைத்து உடனடியாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் விளம்பர அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். வட மாநிலங்களை போன்று தமிழ்நாட்டில் உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஊழல், லஞ்சம் எந்த துறை எடுத்தாலும் ஊழல், லஞ்சம் என்றும் ஊழல் ஆட்சி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மின் கணக்கெடுப்பு நடத்தினால் 40 விழுக்காடு கட்டணம் குறையும் எனவும், மின் கணக்கு எடுக்காத காரணத்தினால் 36% மின் கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும், மின்சாரத்துறை நட்டத்தில் இயங்குவதாகவும் தெரிவித்தார். தேர்தல் என்பது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். அரியலூர் செய்தியாளர் வேல்முருகன். பாமக தலைமையில் கூட்டணியா அல்லது திராவிட கட்சிகள்? பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் காலம் இருக்குது, தேர்தலுக்கு காலம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி, அதில் பாமக அங்கமாக இருக்கும். நேற்று மாநாடு முடிஞ்சு வர இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் கிடையாது சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது திரும்பி வர பாமக தொண்டர்கள் வந்து உணவு கூட கிடையாது, தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே தான் திருவண்ணாமலையில் நடந்தது. திருவண்ணாமலையில் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். உழவர் பேரியக்கம் சார்பில் விவசாய மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-200 போலீஸ் தான் அங்கே இருந்தாங்க. மொத்தத்தில் எந்த ஒரு போக்குவரத்து கட்டுப்படுத்தல, ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாநாடு திடலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாநாடே நாங்கள் 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம் இரவு. ஆனால் 10-10:30 பிறகு தான் மக்கள் போகிறதுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிது. அனுமதினா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல், அங்கே உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாநாடு வெற்றி பெறக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் காவல்துறை வைத்து தமிழக அரசு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது அது வேறு. எங்களால் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரல. அப்புறம் என்ன இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடக்கூடாது. காவல்துறைக்கு மிக முக்கிய வேலை சட்டம் ஒழுங்கு. கஞ்சா விற்கிறவனை பிடிங்க, கள்ளச்சாராயம் விற்கிறவனை பிடிங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 15 சம்பவங்கள். ஒரு மாதத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அப்படி நடக்கலை. கிருஷ்ணகிரியில் பார்த்தா அப்படி, திருப்பூரில் அப்படி நடந்துட்டு இருக்கு, ஈரோடில் நடந்துட்டு, கோயம்புத்தூரில் நடந்துட்டு இருக்குது, வேலூரில் நடந்துட்டு இருக்குது, திருச்சியில் நடந்துட்டு இருக்குது, சென்னையில் சொல்ல முடியும், அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. என்ன காரணம்னா கஞ்சா, மதுவும் கஞ்சாவும் தான். காவல்துறைக்கு தெரியாமல் யாராவது கஞ்சா விற்க முடியுமா? இப்போது கஞ்சா வாங்குறவன் எப்படி போய் கஞ்சா வாங்குறான்? அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறைக்கு தெரியாதாம்மா? விற்கிறவன் எவனு வாங்குறவன் போய் வாங்குறான், அவன் விற்கிறவனு அவனுக்கு தெரியுது, காவல்துறைக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? அதனால் ஆனால் முதலமைச்சர் பார்க்குற தினம் தொலைக்காட்சியில் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் அப்படிலாம் நான் அப்பா இப்பெல்லாம் சொன்னதுலாம் பிரயோஜனம் கிடையாது. உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட சட்டம் இருக்குது. கையெழுத்து போட்டு நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 3/4 சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தீரும். அதே போன்று நீங்கள் காவல்துறையில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கஞ்சாவை ஒழிக்க சொன்னால் ஒரே வாரத்தில் ஒழிக்க முடியும். ஒரு வாரத்தில் எங்ககிட்ட அதிகாரத்தை ஒழிக்க எங்களுக்கு தேவை ஒரு வாரம்தான்.
அது எங்களால் செய்ய முடியும். ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் எந்த கவலையும் முதலமைச்சருக்கு கிடையாது. விளம்பரம் மட்டும்தான். காலையிலேருந்து விளம்பரம் ரெண்டு மணி நேரம் வந்து விளம்பரம் படுத்திட்டு அவ்வளோதான் நடக்குது. விளம்பர அரசு தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ எட்டோட் ஸ்டாலின் வந்து ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல பிடிச்சது, அதை பற்றி அது அவங்களுக்கும் அந்த பிஜேபிக்கும் இருக்கிற பிரச்சனை. அதில் எங்களுக்கு அது எந்த கருத்தும் கிடையாது. அதை விட முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்க. அதில் வந்து கவனம் செலுத்துங்க. இந்த பாலியல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா பிரச்சனை, இந்த இது போன்ற வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை, ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் நிரந்தரம் ஆக்கணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே போன்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடன் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுத்தார். இப்போ நீட்டு நாங்கள் வந்தவுடன் நீட்டை ரத்து பண்ணுவோம், ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம். யார் சொன்னா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், இப்போ துணை முதல்வர் உதயநிதி அவர்களும், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எத்தனையோ முறை வந்தவுடன் முதல் வாரத்தில் கையெழுத்து போடுவோம் இப்படிலாம் பேசினாங்க. எப்படி கையெழுத்து போட்டீங்களா? 4 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. நடத்துனாங்களா? இல்லையே. மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு நம்முடைய எல்லார் வீட்டிலுடைய மின்சார கட்டணம் குறையும். 40 விழுக்காடு. ஆனால் இன்னைக்கு கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 36 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. உயர்த்தியும் நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏன்னா ஊழல் லஞ்சம் ஊழல் ஆட்சி தான். எங்கே பார்த்தாலும் எது எடுத்தாலும் ஊழல், லஞ்சம். வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை. ஒரு முறை சொல்கிறார் ஸ்டாலின், நாங்கள் 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றணும்னு ஒரு முறை சொல்கிறாரு. கடந்த வாரம் நாங்கள் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொல்கிறாரு. என்ன ஒன்றுமே நிறைவேற்றலை. தொடர்ந்து பொய்யை சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சி. நிச்சயமாக இந்த ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.